வணக்கம். அப்பா, உங்களுடைய கையில எழுத்தாணி பூண்டு வச்சிருக்கீங்க. இதுல இருந்து மக்களுக்கு தேவையான தகவல் என்னப்பா சொல்ல போறீங்க? இது எழுத்தாணி பூண்டு ஏன் எழுத்தாணி பூண்டுன்னு பெயர் வந்துச்சுன்னா, இது எழுதுற ஆணி. அந்த காலத்துல எழுதுற ஆணி வெளியிலயோ அல்லது இரும்புலையோ செம்புலையோ வச்சிருப்பாங்க. அதை வச்சு இந்த ஓலையில இந்த டைப்ல புடிச்சு எழுதுவாங்க. ஓகே 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 ஓகே. இப்படி புடிச்சு எழுதும் போது அது ஆட்டோமேட்டிக்கா ஓடும். அதனால இதை அந்த எழுத்தாணி போல இருக்கிறதுனால இதுக்கு எழுத்தாணி பூண்டுங்கிற பேர். சரிங்கப்பா. இதுல பெண்களுடைய மார்பக வளர்ச்சிக்கு, சிரித்து போயிருக்க மார்பக வளர்ச்சிக்கு, பெருசா இருந்து தொங்கி போயிருக்க மார்பக வளர்ச்சிக்கு, அதாவது மார்பக ஃபிட்னஸ் ஆகிறதுக்கு எப்படி இது சாப்பிட்டாக்க அந்த மார்பகத்தை சரி பண்ண முடியும்? குண்டா இருக்கிறவங்க இந்த இலையை ஆஞ்சு அரைச்சு ஒரு நெல்லிக்காய் அளவு அல்லது ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு குண்டா இருக்கிறவங்களுக்கு தண்ணியில கலந்து சாப்பிடலாம். சூடான தண்ணி. ஒல்லியா இருக்கிறவங்க பாலில் கலந்து சாப்பிடணும். பாலில் கலந்து சாப்பிடும்போது ஒரு 48 நாள் தொடர்ந்து ஒரு வேளை சாப்பிட்டா கூட போதும். ஆட்டோமேட்டிக்கா மார்பு ரெண்டு இறுகி பார்க்கறதுக்கு கவர்ச்சிகரமா வந்துடும். ஓ, அப்படி வந்துடும்ன்றீங்க? வந்துடும். சூப்பர்ப்பா. இது எவ்வளவு நாளைக்கு சாப்பிடணும்ப்பா? 48 நாள். 48 நாள். இது ஏதாவது பத்தியம் இருக்குங்களா? இல்ல, பத்தியமெல்லாம் ஒன்றும் இல்லை. நண்பர்களே, சிரித்து போன மார்பகம் பெருசாகிறதுக்கும், தொங்கி போன மார்பகம் ஃபிட்னஸ் ஆகிறதுக்கும், உங்களுடைய உடல்வாக்கு தகுந்த மாதிரி அந்த மார்பகம் எடுப்பா இருக்கிறதுக்கும் பாத்தீங்கன்னா இது ரொம்ப அற்புதமான மூலிகை ஐயா சொல்லியிருக்காரு. கண்டிப்பா பயன்படுத்தி பாருங்க. நன்றிங்கப்பா.